தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி இந்த ஆட்டோ கால் டாக்ஸி கூட்டமைப்போட பொதுச் செயலாளர் இந்த போராட்டம் இந்த சாலை மறியல் பார்த்திங்கன்னா 13 ஆண்டுகளாக மாற்றப்படாத ஆட்டோமீட்டர் கட்டணங்களை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று தான் இந்த போராட்டம் முன் வச்சோம். காலையில் கூட டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் கிரண் கொரலா அவர்களை சந்தித்து இது விஷயமாக பேசணும். இதில் எங்கள் கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே அரசு அதிகாரிகளுக்கு, அதாவது அமைச்சர் கையிலையும் முதலமைச்சர் கையிலையும் தான் இருக்குது. அவங்க நினச்சா நாளைக்கே கூட ஆர்டர் போடலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த விடியல் அரசு தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஓட்டுநருக்கு விடியாத அரசாக தான் இருக்குது. 5 ஆண்டுகளாக ஆட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு இது வரலாம் பல கட்ட போராட்டங்களாக ஆட்டோ ஓட்டுநர்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த போராட்டங்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு அதுக்கு போகலையான்னு எங்களுக்கு தெரியல. என்ன கேட்குறோம், ஆட்டோமீட்டர் கட்டில் உயர்த்துங்கன்றோம். 13 ஆண்டாக உயர்த்தாமல் 13 ஆண்டுக்கு இருந்த அந்த 1.8க்கு 25 ரூபாயும் அடிஷனல் 12 ரூபாயும் வச்சு ஓட்ட முடியுமா? இன்றைய நிலைமைக்கு பாருங்கள், கேஸ் விலை எவ்வளோ விற்கிது, பால் விலை எவ்வளோ விற்கிது, பெட்ரோல் விலை எவ்வளோ விற்கிது. இவ்வளோ விலை ஏறியும் இங்கே ஓட்டக்கூடிய அந்த பஸ்ஸு, அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட விலை ஏறிடுச்சு. ரோட் டேக்ஸ் விலை ஏறிடுச்சு, டிஎல் லைசன்ஸ் விலை ஏறிடுச்சு, பர்மிட் விலை ஏறிடுச்சு. ஆனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் பழைய விலையில வச்சு நாங்கள் எப்படி ஓட்ட முடியும்? இந்த விடியல் அரசு என்ன நினச்சிட்டு தெரியுது, ஆட்டோ ஓட்டுக்கு ஓட்டு வேணுமா வேணாமான்னு தெரியல. உடனடியாக இந்த ஆட்டோ கட்டணம் மாற்றி அமைத்தால் நாங்கள் அமைதியாக எங்களோட போராட்டத்தை கைவிடுவோம். தொடர்ச்சியாக கடந்த மாதம் 29ஆம் தேதியிலேருந்து இன்ன வர தொடர் போராட்டமாக பண்ணிகிட்டு இருக்கோம். போக்குவரத்து ஆணையர்கள் முற்றுகையிட்டு தொடர் போராட்டமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆட்டோமீட்டர் கட்டணம் உயரும் வரை இந்த போராட்டம் தொடரும். ஆட்டோமீட்டர் கட்டணம் உயரவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த விடியல் அரசுக்கு இந்த ஆட்டோ ஓட்டுநர் வாக்கு என்ன வாக்கு, ஆட்டோ ஓட்டுநர் குடும்ப வாக்கு என்னன்னு நாங்கள் விடியல் அரசுக்கு காமிப்போம். அடுத்த கட்டமாக கூட்டமைப்பு தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி கூட்டமைப்பு சங்க சார்பாக இன்னும் 2 தினங்களில் உள்துறை செயலாளர் சந்திக்க இருக்கிறோம். அந்த உள்துறை செயலாளர் சந்திப்பின் போது உள்துறை செயலாளர் என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட போராட்டம் தொடர் போராட்டமாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, 29ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கூட்டமைப்பு சங்கங்கள் இன்று கூட பார்த்துருக்கீங்கன்னா போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு காத்திருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களோட போராட்டம் தொடரும். இந்த ஆட்சியை மாற்றம் வர தொடரும். ஏன்னா எங்களுக்கான கட்டணம் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. நாளைக்கே அறிவித்தா கூட எங்களோட போராட்டம் நான் கைவிடுவோம். என்ன கேட்குறோம், ஆட்டோமீட்டர் 13 வருஷமாக எங்களால் ஓட்ட முடியுமா? அந்த 25/12க்கு எங்களால் ஓட்ட முடியுமா? அந்த வாடிக்கையாளருக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கு பிரச்சனை வருது. எதனால் வருது? ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சரியான விலையை கொடுத்தா ஏன் ஓட்ட மாட்டாங்க? எக்ஸ்ட்ரா கேட்டு தான் ஓட்டுவான். எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. 100 ரூபா போட்டால் எப்படி ஓட்ட முடியும்? பில்லுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேட்டு ஓட்ட தான் வரும். வாடிக்கையாளருக்கும் ஓட்டுநருக்கு தகராறு வர காரணமே இந்த நம்ம ஆளுகின்ற அரசாங்கம் தான். ஆட்டோ ஓட்டுநருக்கு பைக் டாக்ஸியும் பிரச்சனை வருது, கால் டாக்ஸி ஓட்டும் பைக் டாக்ஸியும் பிரச்சனை வருதா? இதுக்கு சரியான முறையில் கடைபிடிக்காத அந்த தமிழக அரசும் போக்குவரத்துறை அமைச்சரும் போக்குவரத்து ஆணையரும் தான் இதுக்கு முழு பொறுப்பு. தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி கூட்டமைப்போட பொதுச் செயலாளர். அதாவது இந்த 13 வருடம் ஆகியும் ஆட்டோமீட்டர்